நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பற்கள், கூடவே 6-7 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே இப்போ பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் எடுத்து நான் நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம இப்போ இதை நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட சேர்த்து பண்ணலாம். நான் வந்து பட்டாணி எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை தான் சேர்த்துருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணும்போது 1 கப் அளவு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1.25 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து அளவு தண்ணி மாறுபடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசிக்கு எப்போதும் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 கப் அளவு தண்ணி வைங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் அரிசியோடு சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு பத்தாமல் இருந்தது, ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துடணும். நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை தான் சேர்க்க போகிறேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து லூஸில் கிடைக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புலாவ் ரெசிபியை நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் பண்ணலாம், சீரக சம்பா அரிசியில் பண்ணலாம். தண்ணியோட அளவு மட்டும்தான் நம்ம கரெக்டாக வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
இது கூட வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெந்தால் போதும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டை நல்லா இடிக்கல்ல இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன், பேஸ்ட் மாதிரி சேர்க்கல. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சம அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. வேகும்போது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இது மூடி போட்டு வேகும் போதுமே இடையிடையில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு 3/4 வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதாவது 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்க 3/4 வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தூள் வகைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூட தேவையில்லை. இப்போ அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும், இடையிடையில மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கிட்ட வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதுல்ல? இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் விசில் ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பெர்ஃபெக்டான பட்டாணி புலாவ் சூப்பராக தயாராகிருக்கு. சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக அடிப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அளவுகள் மாறாமல் நான் சொல்லியிருக்க போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். பெர்ஃபெக்டான பட்டாணி புலாவ் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக தயார் பண்ண முடியும். இதோட காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வெங்காய ராய்த்தாவும் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.